ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். புதிய கிருபையினாலும் புதிய தயவினாலும் புதிய இரக்கங்கள்னாலும் புதிய பாதுகாப்பினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் உங்களை வழி நடத்துவாராகன்னு சொல்லி வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். ஐசாயா 4:6. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். கூடாரம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். நமக்கு ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும்னு சொல்லப்படுகிறது. கூடாரம் ஆவிக்குரிய கூடாரம் நம்ம சரீரம்தான். நம்ம சரீரம் ஒரு ஆவிக்குரிய ஒரு கூடாரம்தான். கூடாரம் பற்றி நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கூடாரம்னு சொல்லும்போது எவைகளெல்லாம் கூடாரம் எண்ணாகமம் 24:5 யாக்கோவின் கூடாரம். அங்கே தேவனோட வாசஸ்தலமாக இருந்தது. தேவன் தங்கியிருந்தது. யாக்கோவின் கூடாரம். சங்கீதம் 91:10 நமக்கு வாதை அணுகாத ஒரு கூடாரம். கூடாரத்தை அணுகாதே, அந்த கூடாரத்தில் வாதை வரக்கூடாது. அப்படியாக ஒரு கூடாரம். 2 கொரிந்தர் 5:12 சரீரமான கூடாரம். அந்த கூடாரத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தர் 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிச்சோம்னா சரீரம் ஒரு கூடாரம் சொல்லி அங்கேயும் சொல்லப்படுகிறது. கூடாரத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னு கேட்டால் உபாகமம் 33:18 அங்கே சந்தோஷம் இருக்கணும். கூடாரத்தில் சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். யோபு 5:24 கூடாரத்தை விசாரிக்கும் போது ஒரு குறவே காண மாட்டேன்னு சொல்லப்படுகிறது. யோபு 5:24. அப்புறம் நீதிமொழிகள் 14:11 செழிப்புண்டாகணும். கூடாரத்தில் சமாதானம், சந்தோஷம், செழிப்பும் குறவில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். கூடாரத்தில் சங்கீதம் 118:15 நம்மளோட கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எப்போதும் முழங்கிக் கொண்டே இருக்கணும். ரட்சிப்பின் அதாவது சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் பாடல்கள், சந்தோஷம், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சத்தம் கூடாரத்தில் இருந்து முழங்கிட்டே இருக்கணும்னு சொல்லி தாவீது சொல்லப்படுகிறது. யோபு 29:4 தேவனோட ரகசிய செயல் என்னோட கூடாரத்தில் இருக்குது. தேவனோட ரகசிய செயல் நம்மளை யோசித்து பார்க்கலாமா? நம்ம தேவனோட ரகசிய செயல் நம்ம கூடாரத்தில் இருக்குதா, இல்லை மனுஷ செயலா, பிசாசின் செயலா, என்னன்னு நம்ம நிதானித்து பார்க்கலாம். தேவனோட ரகசிய செயல்கள் நம்ம கூடாரத்தில் இருக்கணும். கூடாரத்தில் இருக்கக்கூடாதவை என்னங்கிறது கேட்டால் உபாகமம் 1:27 கூடாரத்தில் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தே சங்காரமாயிடுச்சு. முறுமுறுத்தே ஆண்டவருக்கு கோபம் மூட்டினாங்க. அவங்ககிட்ட முதலாவது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் முறுமுறுப்பு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களோட கூடாரத்தை அதே போல் நம்ம கூடாரத்திலும் நம்ம வீடுகளிலும் நமக்குள்ளேயும் நம்ம சரீரமாக இருக்குது. நம்ம ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் நமக்குள்ளே முறுமுறுப்பு பொறுமையிட்டு இருக்கிறது, அதை முறுமுறுத்துட்டே இருக்கிறது நமக்கு நல்ல அந்த காரியம் சரியில்லை. யோபு 11:14 யோபு 22:23 கூட அந்நியாயம் இருக்கக்கூடாது. கூடாரத்தில் அக்கிரமம் இருக்கக்கூடாது. அக்கிரமம் கூடாரத்தில் இருக்கக்கூடாது. யோபு 11:14 அந்நியாயங்கள் இருக்கக்கூடாது. நம்ம கூடாரத்தில் எப்போதும் நீதி, நேர்மை, உண்மை உண்டாகணும். கூடாரத்தில் அந்நியாயம் அக்கிரமம் எல்லாம் இருந்ததுனாக்கா தேவன் அந்த கூடாரத்தில் வாசம் பண்ண மாட்டாங்க. தேவனை அந்த கூடாரத்தில் பிரியப்பட மாட்டாங்க. தேவனை வாதைகளை அனுப்பும், பிரச்சனை பண்ணும். அந்நியாயங்களும் அக்கிரமங்களும் இருக்கக்கூடாது. அங்கே சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அதனால் இது நம்ம கூடாரம் சமாதான சந்தோஷத்தோடு இருக்கணும். அங்கே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும். தேவனோட ரகசிய செயல் இருக்கணும். ஒரு குறவை காணாது இருக்கணும். அதுதான் நம்மளோட கூடாரம். அப்படியாக நம்ம கூடாரத்தை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்குற அனைவருடைய கூடாரங்களும் இப்படியாக ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சொல்லி வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிறேன். எங்கள் கூடாரங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எப்போதும் உண்டாகட்டும். கூடாரங்களில் ஒரு குறவு காணாது இருக்கட்டும். தேவனோட ரகசிய செயல் எங்கள் கூடாரங்களில் இருக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். அப்படியாக நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே,
ஆமென்.